இப்போ இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு ப்ராசஸ் பார்த்தோம். பட் அவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு, அது எப்படிப்பட்ட திறனுடையது அப்படிங்கிறத இங்க ஃபுல்லா படிச்சு காமிச்சீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் லைட்டா பயம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ICBM. இதுதான் கண்டம் விட்டு கண்டம் தாங்கன்றது. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் ஒளி வேகத்துல தாண்டுமா. சோ இது டோட்டல் கண்ட்ரியே ஆஃப் பண்ற அளவுக்கு இருக்கு. அடுத்து க்ரூஸ் மிசைல் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இது 2000 கிலோமீட்டர் தாண்டி அது டைரக்டா எங்க போய் தாக்கும்னா ஜப்பானை தாக்குமா. அடுத்து டாக்டிக்கல் நியூக் அப்படின்னு இன்னொன்னு வச்சிருக்காங்க. இது சிறிய மற்றும் துல்லியமான அணு தாக்குதல், அதாவது எங்க வேணுமோ அங்க போய் அடிக்கிற மாதிரி. அடுத்து 600 மில்லிமீட்டர் MLRS, இது ராக்கெட் சிஸ்டம், குறுகிய தூரத்தில் அதிகப்படியான தாக்குதல். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கேயாவது அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுவாங்க. சோ அவங்கள யாராவது சொரிஞ்சு விட்டாவே இது நடக்கும். இதுல இடையில ஜப்பான்ன்ற ஒரு வார்த்தை சொன்னேன், நீ இப்பதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை அடிக்கிற மாதிரிதான். ஏன் ஜப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் கூடயும் சரி சவுத் கொரியாவோடையும் சரி பல நாடுகள் ரொம்ப ஒத்துமையா இருக்கு. அதுல அமெரிக்கா ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஒருவேளை ஈரானை ரொம்ப நோன்றாங்க இல்ல நார்த் கொரியாவை ரொம்ப நோன்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாவே ஜப்பானையும் சவுத் கொரியாவையும் பல விஷயங்கள்ல மிரட்டி ஆஃப் பண்ண வச்சு அதன் பிறகு நார்த் கொரியா அதை செட்டில் பண்றதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவையும் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க, நார்த் கொரியாவையும் எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஒரு விஷயம் தெரியும், ஏன் ஆளுக்கு ஒரு பயத்திலே இருக்காங்க. அமெரிக்காவுக்கு என்ன பயம்னா எப்படி இந்த ஜட்டி பையன் உள்ள இறங்கிட்டு வந்தா எங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்களோன்னு இவங்களுக்கு ஒரு பயம். நார்த் கொரியாவுக்கு என்ன பயம்னா எங்க நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுமோ, நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன ஆகுன்றது இவங்களுக்கு ஒரு பயம். சோ ஆளுக்கு சின்ன சின்ன பயங்கள் இருந்தாலும் இப்ப ஈரானுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்கறதே பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வேற வழி இல்ல. ஏன்னா பஹல்காம் தாக்குதல்ல ஈரான் பல ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்காக அனுப்பி இருக்கு. சோ வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் பண்ணிதான் ஆகணும்.